சொல்லணும். ஏன்னா இந்த பொறுக்கினங்களுக்கு வந்து எப்படி என்ன சொல்றது? இவனுங்களுக்கு பாகுபாடே கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தையும், ஒரு அம்மாவையும் வந்து இந்த அளவு பண்றானுங்கன்னா, நாளைக்கு நம்ம கட்சிகளோ, யாருன்னா ஓட்டு கேட்க போம்போதோ, இல்லன்னா வந்து ஒரு பொதுவெளியில வச்சு இந்த ஓட்டு கேட்கிற டைம்லயோ வந்து இந்த வாய விடுவானுங்க, அசிங்கம் பண்ணுவானுங்க, அடியும் வாங்குவானுங்க. அதுக்கு அந்த டைம்ல வந்து எவனுமே தாலி அறுத்துக்கிட்டு வரக்கூடாது. ஆமா. ஐய்யய்யோ! இது நாகரிகமா அப்படின்னு. ஏன்னா இந்த பொறுக்கி நாய்ங்கள தெருநாய பார்த்தா கல்லடிக்கணுன்ற மாரி தான், தப்பைக்காரன பார்த்தா 2 அடி வைக்கணுன்றது மாரி தான் இருக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்னு ஆமா. பாத்தீங்கன்னா, இந்த ஒண்ணே ரசிக ஒண்ணுதான் வெறிக்கு மாமா. வந்து வெங்கட் இது இல்ல. ஆக்சுவலா ஒரே நிமிஷம். இல்ல, ஜெண்டர் இல்ல. இல்ல. பாபு ப்ரோ. ஒரு பாபு ப்ரோ. இப்ப அந்த வீடியோல பார்த்தாலும் அந்த அம்மா வந்து ரூ. 200 ஊட்டி 200 கத்துவானுங்க. நான் உண்மையே சொல்றேன். தேர்தல் பிரச்சாரத்தப்போ சேகர் பாபன் ஏரியால 200 ஒருத்தன் கத்த போறான். மண்டையில மாவிளக்கு போட போடான்னு. கண்டிப்பா நடக்கும். இல்ல இல்ல அந்த அது அது கூட்டத்துல இருக்க லேடீஸ் கூட ஒரே நிமிஷம் வஞ்சஸ். அந்த கூட்டத்துல இருக்க லேடீஸ் பாருங்களேன். ஆக்சுவலா அதுக்கு அந்த ஜெண்டர் பேஸே கிடையாது இந்த ரசிக வெறிக்கு. அவங்க லேடீஸ்லாம் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வச்சிருக்கிற வயசுல தான் இருக்காங்க. அவங்க இவனுங்கள கேஸ்லைட் பண்றாங்கங்க. அவங்களும் அவனுங்கள கூட கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாது ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஒரு இடத்துல இவ்வளோ பேர் ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு நின்னு ஒரு பிரஸ்ஸுக்கு பேசுற அளவுக்கு தைரியம் உள்ள ஒரு பெண்ண இந்த அளவுக்கு பண்றானுங்க பார்த்துக்கோங்க. அந்த லேடீஸுங்க அவங்களுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு அவனுங்கள கேஸ்லைட் பண்ணிட்டு, இந்த அம்மாவ திட்டிக்கிட்டு, ஆக்சுவலா மத்த இடத்துல இருந்தா கூட ஒரு நார்மலா பப்ளிக்ல இருக்கிற ஒருத்தவங்களா இருந்தா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? அவங்கள எப்படி காப்பாத்தி எட்ட கூட்டு வர்றதா இருந்தாலும் சரி, இவனுங்க அவனுங்கள கொஞ்சம் கம்முனு இருங்க இது வந்து ஒரு சாம்பிள் தான் பாபு. அதாவது ஒரு கோரிக்கை, அதாவது அவன் வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்கான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோரிக்கை வாங்க, அவங்களோட ரசிகர்னு சொல்றாங்க. அவங்க வந்து நான் ஒரு கோரிக்கை ஹெல்ப் கேட்கலான்னு வரேங்கிறாங்க. அந்த அம்மா எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு இது ஒரு சாம்பிள். ஒருவேளை நாளைக்கு இவனுங்க அதிகாரத்துக்குலாம் வரமாட்டானுங்க. ஒருவேளை நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தா மக்கள் ஏதோ பிரச்சனைன்னு போய் நின்னா இந்த மாதிரி தான் ட்ரீட் செய்யப்படுவார்கள் மக்கள் வந்து. இது வந்து நம்ம வந்து ஏதோ யூகத்த அடிப்படையிலயோ இல்ல வந்து ஏதோ ஒரு வெறுப்படைப்படையிலயோ சொல்ல கிடையாது. இது ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சியில பார்த்ததுதான். எப்படி வந்து அவர் வந்து அந்த மீனவர்களை சுட்டு கொண்டாரோ, இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ராயபுரத்துல ஒரு அந்த நினைவு சின்னம் இருக்கும். எந்த மக்கள்லாம் போராடினாங்களோ, அதாவது வரம்புக்கு மீறி போராடினாங்களோ, அவரோட இமேஜை பாதிக்கிற அளவுக்கு போராடினாங்களோ, வன்னியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இடஒதுக்கீடு போராட்டத்துல. ராயபுரத்துல மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. தூத்துக்குடியில மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதாவது ஒரு போராட்டத்தை ஒடுக்கிடுவாரு முன்னாடியே எம்ஜிஆர் வந்து. அப்படி ஒடுக்க முடியல, அவரை மீறி வந்து அவர் பேரு டேமேஜ் ஆகுது, அவர் பிம்பம் வந்து டேமேஜ் ஆகுங்கிற மாதிரி போராட்டம் அதுக்கையும் மீறி போகுது அப்படின்னா துப்பாக்கி சூடு நடத்துவாரு. இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உச்சபட்ச நடிகனுக்காக அவனுக்கே உரித்தான அவனுக்கே இருக்கிற ஒரு அதிகார திமிரு, ஒரு பிம்ப திமிரு அவனுக்கு. அவனுங்களால பிம்பம் உடையறத வந்து என்னைக்குமே தாங்கிக் கொள்ளவே முடியாது அவங்களால. ரஜினி அதனாலதான் நேக்கா எஸ்கேப் ஆயிட்டார் அரசியல் வராம. அரசியலுக்கு வந்தா அவர் பேரு நாருன்னு தெரியும். அதனாலதான் வந்து அவரு அவங்களுக்கே பாஜக காரங்களுக்கே வந்து டிமி கொடுத்துட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒரே இப்ப நிமிஷம் இவனுங்க வந்து அரப்பன், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு இது மட்டும். ஒன்றும் இல்லை, அவங்கள அந்த அந்த பர்சனோட நம்பர் ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஈவன் நம்ம சைடில் யாராவதுக்கு எம்பி எம்எல்ஏ அவங்கள ரீச் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. இல்ல அதுதான் இவனுங்களால வந்து அவனுங்களை அந்த பிம்பம் உடையது வந்து தாங்கிக்கவே முடியாது. அதனால வந்து அவனுங்க வந்து ஒரு சர்வாதிகார மனநிலையில தான் அவனோட ஆட்சியே இருக்கும். அது ஆட்சின்னு கிடையாது, அவனோட கட்சியிலேயே அந்த மாதிரிதான். ஒரு புசியானது எப்படி ட்ரீட் பண்ணுவான், ஒரு அடிமை அதை பார்த்து வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு அதை ரசிப்பானுங்க இவனுங்க. அவன் சொல்றான் பாத்தியா, ஒரு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா புசியானந்த் வந்து, அண்ணன் குடிச்சிட்டு வச்சு டம்ளரை போய் ஏலத்துக்கு எடுத்து அந்த எச்ச டம்ளருக்கு வந்து ஏலத்துக்கு எடுத்து அடிச்சுக்கிறானுங்க. அது ஒரு பெருமையா சொல்றான் உட்காந்துக்கிட்டு. இவனுங்க வந்து நம்மள கொத்தடிமைன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து 200 உப்பி கொத்தடிமைன்னு சொல்லிட்டு இவனுங்க இங்க பேசிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அரப்பன், அவன் நம்மள குடிச்சு வச்ச சொல்லும் போது எச்ச கூட டம்ளரை பிரச்சனை வந்து இல்லை அரப்பன். 10,000. நம்ம 200 சரி, ஓகே. இல்ல ஆனா இல்ல அதான் பொதுமக்களே சொல்றேன். இவனுங்க அந்த த்ரெட்டன் பண்றானுங்க பாருங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசினாலோ ஹெல்ப் இல்ல கேட்க வந்தா அதுதான் சொல்றேன். அதை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அவன் ரசிகரை வந்து அவன் எப்படி ட்ரீட் பண்றான், அவன் ரசிகர்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்றது. அந்த எச்ச டம்ளருக்கு 10,000 கொடுத்து ஏலம் எடுக்கிறானுங்க இவனுங்க. ஆக்சுவலா வந்து அரப்பன் ஓகேங்களா? அது வந்து எம்ஜிஆர்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு எது த்ரெஷோல்டே இல்ல.
அதாவது எம்ஜிஆர் குடிச்சு வச்ச கிளாஸுக்கு அடிச்சுக்கிறானுங்க. எம்ஜிஆர் ஏங்க ஒண்ணு இல்ல எம்ஜிஆர் அது குடிச்சு வச்ச மொத்தமா சோடாவுல ஏங்க இல்ல எம்ஜிஆர் இல்ல இல்ல அவ்வளவா இப்ப கேக்குறேன். கூட அது மோசம். ஆக்சுவலா ஒரு அது இன்சிடென்ட்டே இருக்குங்க. அதான் கேக்குறேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் பிளாக் எம்ஜிஆர் பந்தர் ஒரு நிமிஷம் எம் எம்ஜிஆர் அவ்வளவா வந்து ஏலத்துக்குலாம் வரல. எம்ஜிஆர் கோமணம் முத கொண்டு கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு, அதனால அது ஏலத்துக்கு வராது. இல்ல ரியலா நடந்த இன்சிடென்ட்டே ஒன்று சொல்றேன். எம்ஜிஆர் மேடையில குடிச்சு வச்சுருக்க சோடாவை வந்து இவங்க ஒரு பெரிய அண்டால அந்த சோடாவை வந்து மேலையும் கீழையும் கழுவி அதை தண்ணிக்குள்ள கலந்து விட்டு அதை எல்லாரும் ஒரு டம்ளர் முண்டி குடிச்சாங்க. வரலாறுலாம் இருக்கு தமிழ்நாட்டுல. சமாதியில போய் இல்ல காது அரப்ப வச்சு மாம்சி அன்னைக்கு சொல்லும் போது வந்து எனக்கு மக்களுக்கு இல்ல இல்ல வந்து அன்னைக்கு இல்ல என்ன அரப்ப பிரச்சனை மாம்சி அப்படின்னா இல்ல முடிச்சிடறேன் பரணி ஒரே நிமிஷம். அன்னைக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அன்னைக்கு வந்து மக்களே அரப்பன் பேசிட்டு இருக்காரு, முடிச்சிருக்கோம், வெயிட் பண்ணு. சாரி, பக் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா மீடியாக்கள் எல்லாமே பார்ப்பனர்கள் கையில இருந்துச்சு. அவங்க எழுதுறது தான் வந்து மக்களுக்கு நியூஸா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்க இப்ப ரெகுலரா நீங்க விஜய் வந்து பார்க்கணும்னா டக்குன்னு ஒரு சோசியல் மீடியாவை எடுத்து அவரோட அப்டேட்டா பாத்துக்கலாம். ட்விட்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு, இல்ல அவர் வந்து என்னன்னு டக்குன்னு பாத்துக்கலாம். அன்னைக்கு வந்து ஒரு நடிகரை வந்து நீங்க வந்து என்ன சொல்றது திரையில மட்டும்தான் பார்க்க முடியும். அவர் படம் வரப்ப பார்க்க முடியும். நேர்ல பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கும். அதனால வந்து அந்த ரசிக வரிங்கிறது வந்து இதோட பயங்கரமா இருந்துச்சு அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல வந்து. ஓகேங்களா? அப்ப இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட பெரிய கூத்துல நடந்திருக்கு. இந்த சோடா வந்து தண்ணியில கலந்து எல்லாரும் ஒரு முடக்கு வாங்கி குடிக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு சொல்றேன். எல்லாரும் பச்சை குத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்துக்கும் வாய்மொழியாவே அதிமுக காரர்களுக்கு நீங்க பழைய அதிமுக காரெல்லாம் பாருங்க, எல்லாருமே கையில பச்சை குத்தி இருப்பாங்க. எம்ஜிஆரோட மூஞ்ச வந்து பச்சை குத்தி இருப்பாங்க. ஒரு ரொம்ப பழைய ஆள்லாம் இருக்கு. தாத்தா காலத்தால் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா குத்தி இருக்கு, அதுக்குன்னு அவரு அதான் சொல்றேன். கலாய்க்கப்படுது. எல்லாருமே இது என்னன்னா நீ கடைசி வரைக்கும் வந்து எனக்கு வந்து அப்படிதான் இருக்கணும். அதாவது வந்து அந்த ரசிக மனநிலையில நீ என்னை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆரே இது சொன்னது. அதிமுக எல்லாரும் என் முகத்தை வந்து பச்சை குத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பழைய ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இது மியூச்சுவலா இப்படிதான். இவன் வந்து ஒரு அந்த நடிகை வந்து நான் அவனை அடிமைப்படுத்த நினைப்பான். இவனுங்களும் ஓகே பாஸ் நான் அடிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த மனநிலை தான் இருப்பானுங்க. இவனுங்க ஏன் பெரிய ஆபத்து அப்படிங்கிறனா இவனுங்க வந்து எந்த கொள்கை பேசிட்டு இருந்தாலும் இவனுங்க ஏன் ஆபத்து அப்படிங்கிறோம்னா அவன் வந்து அவனை ஆட்டி வைக்கிறது யார் இருக்காங்களோ அவன் என்ன சொன்னாலும் இவனுக்கு தலையாட்டுவானுங்க. எது கேள்வி கேட்க மாட்டானுங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டுவானுங்க. அவரு ரைட்டு போனா ரைட்டு போவானுங்க, லெஃப்ட் போனா லெஃப்ட் போவானுங்க. அதனால இவனுங்க வந்து எந்த திராவிட கொள்கையே பேசிட்டு வந்தாலும் மிகப்பெரிய ஆபத்து இவனுக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். அதுதான் இன்னொரு விஷயம் வந்து நீங்க அந்த சொன்னீங்கல்ல, அந்த கட்சியோடைய பேர் இதுவாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிம்ப கட்டமைப்பு வச்சிருக்கானுங்கல்ல, அது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா இவனுங்க ரகசிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் மாதிரி. ஏன்னா வந்துட்டு ஒருத்தன் கட்சியில இருக்கானா இல்லையா, போக்சோல 4 பேர் அவன் கட்சி பேனர் காட்டுறாங்க, கட்சியில இருக்கிறான்னு சொல்றாங்க, நிர்வாகி எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க, நியூஸ் சேனல்ல வந்திருக்கு, எல்லாத்துலயும் வந்துருச்சு. ஆனா வந்து அவன் கட்சியை விட்டு நீக்கி ஒரு அறிக்கை இல்லை. ஆக்சுவலா இப்ப செஞ்சி பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இறந்தே போயிருக்கும். அந்த இவனுங்க அந்த ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணதுல அந்த பொண்ணு இறந்து போய் நியூஸ்ல எல்லாமே வந்து நிர்வாகின்னு வந்துருச்சு. ஆனா வந்து அவன் கட்சியை விட்டு நீக்கி ஒரு அறிக்கை கூட யாரையுமே இது வரைக்கும் நீக்கி ஒரு அறிக்கை கூட வரல. அது என்ன அவன் கட்சியில இருக்காங்களா, கட்சியெல்லாம் பொறுப்பு போட்டிருக்காங்களா இல்லையா? ஆனா பேனர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பொறுப்பு போட்டிருக்கானுங்க. இவனுக்கு என்ன அமைப்பு, என்ன கட்சி கட்டுறானுங்க என்னன்றது யாருக்குமே தெரியாம இருக்கு. அப்புறம் அந்த ஊடகத்துல ஒருத்தர் என்ன பண்ணானுங்க, பவுன்சரை வச்சு அடிச்சுன்னு ஒரு மீட்டிங்ல அடிச்சு இப்ப இது பண்ணானுங்க. எல்லா நியூஸ்லயுமே வந்துருச்சு. ஒண்ணு உங்க கட்சி யாராவது ஒரு நிர்வாகி அனுப்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறது சரி, இல்ல அந்த கட்சியில இருந்து ஒரு அறிக்கை விட்டுட்டு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, வருத்தம் தெரிவிக்கிறேன். ஏன்னா பிரஸ் கிளப்ல இருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. சென்னை பிரஸ் கிளப்ல இருந்து அது கண்டன அறிக்கையே வந்துச்சு. ஆனா அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது இல்ல, ஒரு நிர்வாகி பார்த்த மாதிரி ஒரு வீடியோ வரல. இவனுங்க நாங்க பண்றது மட்டும்தான், யாரும் எங்களை கேள்வி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு டோன்லயே போயிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். பேசுங்க. இல்ல எனக்கு ஹரப்பன் சொன்னதுலதான் எம்ஜிஆரை பத்தி கேட்டீங்கல்ல, எம்ஜிஆர் வந்து எருநாள் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அவங்க ஹரப்பன் சொன்ன மாதிரி அவர் அப்ப வந்து மீனவர்களுக்கு எதிராக. அப்ப அதை வந்து யார் சொன்னா, இப்போ லாஸ்டா தேவாரம் வந்து அந்த முக்தார் பேட்டியில சொல்லியிருப்பார். இந்த துப்பாக்கி சூட பண்ண சொன்னதே அன்னைக்கு எம்ஜிஆர் தான். பண்ணிட்டு அங்க வந்து அப்படியே அந்த எப்படி சொல்றது மீனா வேஷம் போட்டு ஒரு நடிப்பாங்க, அந்த படம் இருக்குல்ல, அந்த பாடலை போட்டு அந்த பிரச்சனைய படகோட்டி அந்த பாடலை போட்டு அதை நார்மலைஸ் பண்ணிட்டாராம். ஆனா இவரு தேவாரம் வந்து இது மாதிரி சுடக்கூடாதுன்னு சொன்னா எம்ஜிஆர் வந்து இதை சுட சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. யாருக்கு? ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸுக்கு. அவங்க சுட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் இறந்துட்டாங்க. இவர் போய் பாக்குறாராம்.
ஆக்சுவலா பேசி முடிச்சிருக்கலாமா. எதுக்குன்னா, மக்கள அந்த இடத்துலருந்து காலி பண்ணி வேற இடத்துக்கு மாத்துறது தான். அத எவ்வளவு ரூடா ஹேண்டில் பண்ணி நான் சொன்னத கேட்கலங்கிறதுக்காண்டி ஷூட்டிங் ஆர்டர் குடுத்து கொண்டவரு. அவ்வளவு மோசமான மைண்ட் உள்ளவர் தான் எம்ஜிஆர். அதெல்லாம் இங்க மறைக்கப்பட்ட உண்மைகள் அதெல்லாம். இங்க வந்து இந்த இப்ப நம்ம அந்த மாரி நெறைய உண்மைகள் இருக்கு. யாருக்குமே தெரியாது. அந்த விஷயமா தெரியவே தெரியாது. இல்ல அதான் அன்னைக்கு வந்து இப்ப ராயபுரத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடக்குதுன்னா, அது மத்த தமிழ் மீனவர்களுக்கு மத்த இடத்துல இருக்கிற மீனவர்களுக்கு வந்து டக்குனு அந்த நியூஸ் போய் சேராது. பார்ப்பன மீடியாக்கள் வந்து அது வேற மாரி திரிச்சு அதை நார்மலைஸ் பண்ற வேலையை வந்து பார்ப்பன மீடியாக்கள் வந்து அன்னைக்கு இருக்கிற எழுத்து ஊடகங்கள் வந்து பார்த்துக்கும். எம்ஜிஆரோட பிம்பம் உடையாத மாதிரி. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்து இந்த மாதிரி ஒரு படத்தை நடிச்சு அதை வந்து பீப்புளை வந்து நான் வந்து படகோட்டிங்கிற ஒரு படத்தை நடிச்சு அப்படி இது பண்ணி விட்டுறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தை நடிச்சு இது பண்ணி விட்டுற வேண்டியதான். அவன் என்ன நினைப்பானா, ஓகே நம்ம ஆள் வந்து மீனவர்களுக்கும் ஆதரவான ஒரு ஆளுங்கிற மாதிரி தான் உட்காந்து அவன் எண்ணிட்டு இருப்பான் அன்னைக்கு இருக்கிற அறிவுக்கு. ஏன்னா அன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய உலக அறிவுலாம் கிடையாது. இல்ல இதுல நம்ம தலைவர்கள் இருக்காங்கல்ல, நம்ம கலைஞர் ஏன் எந்த எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் ஏன் வீரப்பனே திருந்திதான் அவனை வந்து இது பண்ணணும், திருத்தி கூட்டு வரணும், அவனை அரசா பண்ணணும், சுடக்கூடாதுலாம் சொல்லி அந்த மாதிரி பண்ணது நம்ம தலைவர் கலைஞர் ஏன் அது செய்யறாருன்னா, போராட்டம்னா என்ன, ஒரு போராட்டம் வந்து நம்ம ஒரு கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் பண்றோம், நம்மளோட போலீஸ் அடக்குமுறைனா என்ன, இதெல்லாம் அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து ரோட்ல இறங்கி போராடி அந்த அடிகளை வாங்கி உதைகளை வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டவங்க. அதனாலதான் போராடுற மக்களோட வழி தெரியும். அவங்க வந்து போராட்டம் வந்து நியாயம் இல்லையா, அந்த விஷயத்த கோரிக்கை ஏற்க முடியலையா, அவங்களுக்கு மேல வழக்கு போடு, ஆனா கூடாத அடிக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இவனுங்க இப்ப இந்த எம்ஜிஆர் ஆகட்டும், இப்ப வந்த விஜய் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இவங்களுக்கு எங்கேயுமே ஒரு போராட்ட வரலாறே கிடையாது. இவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக ரோட்ல இறங்கியிருக்காங்க, எந்த வரலாறும் கிடையாது. அதனாலதான் இவனுங்களுக்கு வந்து போராடுற மக்களை பார்த்தா எரிச்சல் வருது. இவங்களுக்கு அந்த மக்களோட வழி தெரியாது, அந்த அந்த இது தெரியாது, ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு. இவனுங்களுக்கு வந்து அவங்க பாருங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, சார்ஜ் தான் சொல்லுவானுங்க. கொடுங்கோல் கொடுங்கோல் ஆட்சியா இவனுங்க மண்டக்குள்ளேயே இருப்பாங்க. அதே மாரி அரசு ஊழியர்கள சுட்டது அதெல்லாம் வந்து மிக கொடூரமானது. சம்பள ஏதோ ஒண்ணு கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போராடினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நடந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 8 பேர சுட்டுக் கொண்டாரு. அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள். அதெல்லாம் யாருக்குமே இங்க பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது அது. பண்ணாத அட்டூழியம் கிடையாதுங்க. ஏகப்பட்ட நடிகைகளுக்கு வந்து நிலத்தை வாரி கொடுத்தது, கவர்மெண்ட் லேண்டைகளுக்கு பட்டா போட்டு கொடுத்தது, கூட வந்து அடியாளா வேலை பார்த்தவனுக்கு எல்லாம் இப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த இவன் இருப்பான்ல, அந்த SRM யூனிவர்சிட்டி அந்த இவன்லாம் இருக்கானுங்கள, ராமச்சந்திரா, அவனுங்க அந்த நிலம் எல்லாமே பாத்தீங்கன்னா அரசு நிலம். எல்லாமே வந்து எழுதி கொடுத்தது ஜேபிஆரோட நிலம். பாரதி ராஜா ஒரு பேட்டியில கொடுத்திருப்பாரு, எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு காலேஜ் நடத்த சொன்னாரு, நான் தான் எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு வேணான்ட்டேன், இன்னைக்கு ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாரு. ஏன் அன்னைக்கு வந்து எவன்லாம் எம்ஜிஆருக்கு சொம்படிச்சிட்டு இருந்தானோ எல்லாத்துக்குமே வந்து அரசு நிலத்தை பட்டா போட்டு கொடுக்கறது தான் இன்னைக்கு எம்ஜிஆரோட வேலை. நடக்காத கொடுமையெல்லாம் நடந்துச்சு எம்ஜிஆரோட பீரியட்லாம். நடிகைக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாரு. அவர் கூட நடிச்ச எல்லா நடிகைகளுக்கும் நிலத்தை எழுதி கொடுத்தாரு, வீட்டை ஐயா எழுதி கொடுத்தாரு. அரப்பன் எல்லாமே அரசு இல்ல, நிலம், மக்களோட பணம். எம்ஜிஆர் பக்கம் போயிருச்சு. இந்த நாய் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆட்சிக்கெல்லாம் வரமாட்டான். இந்த பொறுக்கி நாய், இந்த பொறுக்கி கூட்டமும் கடைசி வரைக்கும் தெருவுல கத்திட்டு போயிரும். இந்த தெருநாய் கூட்டத்துக்கு ஒரு விடை சொல்லுங்க. இந்த அளவு வந்து கேடுகெட்டத்தனமா போயிட்டு இருக்கானுங்களே, இவனுங்களுக்கு ஒரு பதில சொல்லுங்க. நம்ம அங்கேயே ஸ்டிக் ஆன் பண்ணுவோம். இன்னைக்குதான் சோசியல் மீடியா இருக்குல்ல. இப்ப பாருங்க, இப்போ ஒரு இஷ்யூ நடந்துச்சு, ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணிருக்கானுங்க, உடனே ஒரு டிபேட் ஆகுது, நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் உடனே செருப்படி கிடைச்சிரும். ஒரு காலத்துல சோசியல் மீடியாவும் நம்ம கையில இல்லாம இருந்துச்சு. கரெக்டா அந்த சோசியல் மீடியா பூமா வர டைம்ல நம்ம கிட்ட ஆட்சி போயிடுச்சு 2011. நீங்க அந்த டைம்ல தான் ஃபேஸ்புக், யூடியூப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர் எல்லாமே வந்து ஒரு பூமா வர டைம், எல்லாத்துக்கும் இன்டர்நெட் அந்த டைம். அந்த டைம்ல சோசியல் மீடியா பூமா அந்த இப்ப வந்து திருப்பி நமக்கு ஆட்சிக்கு வந்தது சோசியல் மீடியா நம்ம கையில வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் உடனே செருப்படி கிடக்குது. இப்ப இந்த வீடியோவை பாக்குறவன், நீங்க அந்த பார்லிமெண்ட் நியூஸே போய் பாருங்க, அதை பாக்குறவன் எவனாவது ரசிப்பானா? பொதுமக்கள் வந்து எல்லாருமே காரி துப்பிட்டு தான் இருக்காங்க, கமெண்ட்லயும் கோட்லயும் பாருங்க. வந்து நான் ஒரே ஒரு உணவு மட்டும் பேசிட்டோமா வந்து இப்போ ஆக்சுவலா அரப்பன் சொல்றதை வச்சுதான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நாள் முன்னாடி விஜய் நியூஸ் வரும்போதும் அதோட வியூஸும் நீங்க ஜென்ரலா போய் உள்ள போய் பாருங்களேன், படு கேவலமா இருக்கு விஜயோட வியூஸ். மிஞ்சி போனா ஒரு பாலிமர்ல போட்டு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் தான் பார்த்தே இருக்காங்க.
ஒரு லேடி வந்து அவங்களோட வந்து இஷ்யூ வந்து பேசுறாங்க, அது பின்னாடி அவங்க கத்துறான், அதை வந்து அப்படியே போடுறாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா அவனுங்க வந்து எடுத்து எதுவும் பேச மாட்டாங்க. யாரு இந்த விஜய் கட்சியில இருக்கவங்க. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சிக்கு அரசியல்ல வந்து இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது சேவை செஞ்சு பண்றது. சொல்லுங்க. கதையை கண்டினியூ பண்ணுங்க. இல்ல இவங்கெல்லாம் என்ன சேவை செஞ்சு என்ன பண்ணாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை பேரு இப்போ முதலமைச்சர் போறாரு, துணை முதலமைச்சர் போறாரு, ஒரு அமைச்சர் போறாங்க, ஒரு எம்எல்ஏ போறாங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து மனு குடுக்குறாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இத வாங்கி அவங்க அட்லீஸ்ட் அத பார்த்துட்டு அத வந்து நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கூட ஒரு ஒரு சின்ன நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு அது டிவிகா மெம்பரா யாருன்னு தெரியல. பட் ஆனா விஜய் வரும்போது ஏதோ ஒரு அறிக்கை மாரி குடுக்குறாங்க. அத வாங்க மாட்றாரு விஜய். சரி. அது என்னானாவது தெரியணும்னு சொல்லிட்டு அத வாங்கலாம். இது வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து இந்த இந்த டைம்க்கு வந்து அந்த நியூஸ் போயிட்டு இருக்கும். அந்த மேடம் வந்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் சைல்டு இருந்தாங்க. அத பத்தி பேசுனாங்கன்னு. எதையாவது அவர் வந்து கண்டிச்சிருக்கணும்ல. எதுவுமே நான் கண்டிக்க மாட்டேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்எல்பி இது நம்மளோட அ அ க முன்மொழி க கல்விய பத்தி பேச மாட்டேன். அப்புறம் என்ஏபி இது எஜுகேஷன பத்தி பேச மாட்டேன். எதுவுமே நான் பேச மாட்டேன். நான் வருவேன். அ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நம்மள திமுக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து பொறுப்பு குடுப்பாங்க. இவங்களோட வந்து வாரிசுங்களுக்கு தான் பொறுப்பு குடுப்பாங்க அப்படின்ற. இன்னைக்கு லிட்டரலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ் சேனல்லயும் வந்துருச்சு. அவரு கூட டிரைவரா இருந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இத பத்தி யாருன்னா ஒருத்தர் பேசியிருக்காங்களா? அவங்களோட அவங்க கட்சிக்காரங்களே யாருன்னா பேசியிருக்காங்களா? அண்ணா ப்ரோ இது அதுல ஒரே ஒரு ஒரு பாயிண்ட் ஆட் இன்ஃபர்மேஷன் ஆகுது. பேசிருங்க. இவ்வளோ சொல்லுங்க, நான் ஒரு சொல்லுங்க சபரி, இல்ல இல்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை. ஜாமி ஒரு நிமிஷம் இருங்க. ஜாமி ஒரு நிமிஷம். பக்கத்துல சிடிஆர் நிர்மல்குமார ஸ்பேஸ் கூப்பிட்டு வந்து பேசி வச்சிட்டு இருக்கானுங்க. அது என்னத்த சொல்ல இவனுங்க. யாரு அதான் நான் அப்பயே சிடிஆர் இல்ல குமார்னே பேசி அவனுக்கு சொன்னேன்ல. தெரியாது. அதான் காமெடி. சிடிஆர் இல்ல இல்ல நிர்மல் இல்ல நான் குமார்னா அப்பயே டிடிஆர் சும்மா பார்த்து நிர்மல்குமார்லாம் ஒரு சொன்னேன். நானே காமெடி பீஸுங்க. ஆயிரம் அவனே பாஜகல இருந்து வந்து அதிமுகல வந்து பிச்சை எடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு வந்துக்கிறான். அவன அவன் ஒருத்தர் ஏன் அண்ணா வந்து அவன் ஏன் தெரியுமா அங்க இருக்கான்னு தெரியுமா ப்ரோ? அவன் வந்து ஒரு 3 ஆபீஸ் வச்சிருக்கான் bro. சென்னையிலே வச்சிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் 50 பேர் ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு வாட்டி நம்ம வந்து வேலைக்காக போகும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்து அதுல அப்ளிகேஷனை போட்டிருக்காரு. அவன் அதை வச்சிருக்கோம். அவன் வந்து இந்த ஆன்லைன்ல வந்துட்டு மிகப்பெரிய ஆக்டிவா அப்படின்ட்டு இந்த ஆதவ அர்ஜுன கொடுத்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு முன்னெடுக்கிறது ரிதனையின் உச்சம். சிடிஆர் நிர்மல்குமார் வந்துட்டு அவனோட கொள்கையில செகண்டரி. அவன் கையில ஒரு மேன்போர்ஸ் அவன் ஒரு லிமிடெட் கம்பெனி ஏதோ ஒன்று வச்சிருக்கான். லிமிடெட் வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பேஸ்டு பண்ணிட்டு இருக்கிறது, ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, டிஜிட்டல் மூலியமா வந்து கனெக்ட் பண்றது, பீப்புள் கனெக்டிங் அது பேர் மறந்துச்சு. அது மூலியமா ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வச்சிருக்கோம். அதனாலதான் ஏடிஎம்கே எடுத்துச்சு அவனை. அவன் மூலியமா எதனா ஒரு ஒர்க் நடக்குமான்ட்டு. ஆனா அவனை எடுக்கிறதுனால நம்மளுக்கு பேக் சைடு தான் ஆகுதுன்னு அவனுக்கு சம்பளம் கொடுக்கல ஏடிஎம்கே. போடா மயிறு அப்படின்னு விட்டுருக்கு. அந்த நாயை வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு ஆதவ அர்ஜுனா அங்க சேர்த்து விட்டுருக்கான். இதான் கதையே அவனுக்கு. அவன் கதை இங்கெல்லாம் ஊருக்குள்ள கேட்டீங்கன்னா யாரும். சரிங்க வில்லியம் பேசுறீங்க. இல்ல சாரி, நான் ஸ்பேஸ்ல வேணா இருந்தேன். அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, அதாவது டாஸ்மாக் வந்ததுனால இந்த 2021 இருந்து 2023 இந்த 25க்குள்ள 3-4 வருஷத்துல 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் குழந்தைங்கலாம் வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரிடா சரக்கு அடிச்சு இல்ல இருங்க, அந்த அது ரொம்ப தப்பான ஒரு நரேட்டிவ். ரெக்கார்ட் ஸ்பேஸ் தானே அது? ஆமா ரெக்கார்ட் சிஸ்டம். அந்த நாய் லீகல் கேஸ் கொடுக்கணும். அந்த நாய் இல்ல அது ஒண்ணு. அப்புறம் அவர் சொல்றது அது இன்னொரு ஆட் ஆன் ஒன்று சொல்றான். எப்படின்னா, நாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட பேசணும், நீ எந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட பேசணும் லிஸ்ட் போடு, நாங்க ஹெட் மாஸ்டரையும் டீச்சர்ஸ் இங்க கூப்பிட்டு பேசுறோம். அதுதான் இப்ப ட்வீட்டை போட்டு அவனை டேக் பண்ணி
அண்ணே இதெல்லாம் ஊர்ல வந்து எப்படின்னா எப்படி இல்ல சொல்றது பரணி இல்லையா வார்த்தையா? இங்கிலீஷ்ல அது போட்டீங்களா தமிழ்ல போட்டீங்களா? தமிழ்ல தான் அப்ப போட்டேன். தமிழ் அவனுக்கு தெரியாது. சரி நான் தமிழ் டிரான்ஸ்லேட் ஆரம்பிச்சு அவங்க தான் பேசுறோம். டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரி பார்க்கலாம். கட்சி அந்த பேர் நாய் என்ன தமிழ் கணேசன்? தெரியாது. கட்சி பேர் என்ன? கட்சி பேர் என்ன கணேசன்? தமிழுக்கு வெற்றிக்கலாம் காவே கா. ரைட். ஆனா அவன் தமிழ் படிக்க தெரியாது. ம். இல்ல இது வந்து இது வந்து ரொம்ப ஒரு பேட் நரேட்டிவ் செட் பண்றது. முதல்ல வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த இதுல வந்து சரக்கு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் 6th 7th படிக்கிற குழந்தை பசங்களுக்கு அதை கேட்டுட்டு உட்காந்து தற்கொலை பயல்களை நினைச்சாதான் பெஜாரா இருக்கு. இதோட இவனுக்கு இதை பிடிச்சி நடைவானுங்க. இல்ல இவனுங்களே ஸ்கூல் வன்முறை பண்ணலாம் தொடர். சொல்லுங்க பெட்ரோ. இல்ல அது மாதிரி பேசுறாங்களே ரெக்கார்டர் தானே. ஆமாமா ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான். நாளைக்கு காலைல டீகோட் பண்ண வேண்டியதான். ஏங்க அவன் சிடி நிர்மல் எல்லாம் பொய் சொல்றவங்க. அவன் வாயை நாளைக்கு திறந்தாவே காலையில பொய் தான். அவன் budget பிஜேபில இருந்து வந்து அது எங்களுக்கு தெரியும் கதிர். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது இல்ல அதாவது இத வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவரு இருக்கிறார்ல பாண்டிச்சேரி முதல்வர் அவர் சொல்லிக்கிறாரு விஜய் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் பேர் நாங்க எனக்கு டப்புன்னு மறந்துச்சு. ரங்கசாமி ரங்கசாமி கிட்ட சொல்லிட்டு ரங்கசாமி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாமே. அப்புறம் இங்க வந்து பண்ணலாமே அவரு. இல்ல அந்த விஷயமே நடக்க போறது இல்லை. இவங்க ஸ்டேட்லயே நடக்குது. இவங்க ஸ்டேட்லயே க்ளோஸ் பண்ணல. இவங்க வந்து இங்க வந்து என்னது புதுசா ஒண்ணுமே இல்லாதனால இந்த டாஸ்மாக பிடிச்சி அலைகிறானுங்க. ஆனா இப்போ சார் செட் பண்ற குஜராத்லயே எவ்வளவு கேவலமா நடக்குதுன்னு இங்க பப்ளிக் ஃபோரம்ல அவரெல்லாம் சொல்ல முடியல. போகலாம். நல்லா டிராவல் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் நமக்கு தேவையில்லை. அவ்வளவுதான். நல்லா ஏற்கனவே போயிருக்கேன், எனக்கு தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும் குஜராத் என்ன நடக்குதுங்க. ஓப்பனா வைப்பானுங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அமௌண்ட் கொடுங்க, நான் ஏற்பாடு பண்றேன்னு எல்லாருமே தயாரா இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் இங்க எப்படி சரக்கு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு. டாஸ்க் வந்து இது மட்டும் தான் இல்ல, ஒயிட் ஷாப் தான் இல்ல. விஜயமனே இப்ப அவன் ஸ்கூல் இல்ல அக்கி இப்ப அவன் போட்ட ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்கன்னு சொன்னான். அண்ணா நீ டாக் பண்ணியிருக்கீங்க ரைட்டு. ஆனா ஊடால ஒரு சர்வே நடந்ததுல இவன் சொன்னது எல்லாமே பொய்ன்னு இருக்கு. நாளைக்கு சபா நீ ஆடியோ முடிஞ்ச உடனே கட் பண்ணிடு சபா, அந்த ஆடியோ மட்டும் கட் பண்ணிட்டு கொடு. நம்ம டாக் டு சைல்டு லைன்ல கொடுத்து நம்ம அவனை உலகிக்கு வைப்போம். கலப்படாத, கண்டிப்பா கேஸ் புக் பண்ணுவோம். இல்ல உள்ள போய் பார்த்தா நிறைய பேசி வச்சிருப்பானுங்க. பாக்கலாம் என்னன்னா இப்ப நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா பண்ணிருந்தேன். நாளைக்கு பட்ஜெட் வேற இருக்கு. அதை ஆமா பத்தி நாளைக்கு பட்ஜெட் வேற. அந்த ஐயோ நேரத்துக்கு நைட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால இந்த நாய் வச்சுட்டு நைட்னா எப்போ? நாளைக்கு நைட்டா? இல்ல இன்னைக்கு நைட் டிஸ்கஸ் பண்ணுவோம். நைட் முடிச்சிருவானுங்க இன்னும் 2 மணி நேரத்துல. இன்னைக்கு நைட்னா எப்போ? ரெக்கார்டிங் போஸ்ட் பிரச்சனை ஒண்ணு வருது பாரு என்னன்னு பாத்துக்கோ. கனெக்டிங் இல்ல இருக்க கேக்குதா? கேக்குது. உள்ள ரெக்கார்டிங் டெலீட் பண்ண மாட்டாங்க. நீ டவுன்லோட் பண்ணி வச்சிரு சபா. நம்ம வீக்கெண்டுக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு சரியா இருக்கும். நாளைக்கு இந்த இது எக்கனாமிக் சர்வேவும் பட்ஜெட் அதான் நாளைக்கு பட்ஜெட் போட்டுக்கலாம். அவனை வீக்கெண்டுக்கு வச்சுக்கலாம். நான் கூட சரி டாஸ்மார்க் திமுக ஐயோ அம்மம்மா அப்படியே கத்திட்டு இருக்காங்க நினைச்சா இதெல்லாம் வர பேசிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு ஆள் இருக்கா, அப்புறம் ராம்குமார் தான் அதுல ஹோஸ்ட். பார்த்தேன் ரெண்டு பேர் தான் பேசிட்டு. இல்ல நான் அப்பதே பாத்துட்டேன். சரி வந்து சொன்னா நீங்க கத்துவீங்க. இப்ப எதை பத்தி பேசிட்டு நீங்க எதை பத்தி வந்து சொல்றீங்க, அதெல்லாம் அமைதியா இருந்துட்டேன். நமக்கு இவங்களுக்கான தேவையான உதவியுமே நம்ம பண்றோம். இவனுங்க சொல்ற சிடிஆர் நிர்மல் ராம்குமார் விடுங்க. அவன் எவ்வளவு ஐ சப்போர்ட் சிஏஏன்னு போட்ட சிஏஏக்காக எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு பாருங்கன்னு போட்ட தற்கொலை பையனை கூட்டு வந்து பேசுறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கேடு கேட்டவனுங்கன்னா நாங்க பாக்குற முடியாது. அவன் இஸ்லாமிய வெறுப்பு கக்கிற எச்ச நாயம். அவனை கூப்பிட்டு வச்சுட்டு எனக்கு ஒரு டவுட்டு. நேத்து வரைக்கும் 40,000 கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஜீரோ போட்டு அழிச்சிட்டு உட்காந்து இருந்தாங்க. இன்னைக்கு 1000 அவளை உழைப்பு வீணா போச்சு. எல்லாமே இன்னைக்கு 1000 கோடி ஸ்கேம்னு ஓட்டிட்டு இருக்காங்க. அண்ணன் ஜீரோ வலிச்சதெல்லாம் வீணா அண்ணன் ஜீரோ வச்சதான் நேற்று காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் போட்டு அழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஜீரோ வருமா இத்தனை ஜீரோ வரும்ட்டு இன்னைக்கு 1000 கோடின்னு போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. டேக் ஓட்டுறாங்க. அதுவும் இந்த சிடிஆர்ல வந்து இந்த டைப் தானே, ஜூவி டைப் தானே. அதிமுகல இருந்ததுல இருந்து இதானே பண்ணிட்டு இருந்தாரு. வாரம் ஜூவில ஆட்டப்படம் போட்டுக்கிட்டு. இதுதான் கட்சி வேலையே, அவருடைய வேலையே. இப்ப அடுத்து 1000 கோடிக்கு எத்தனை சைபர்னு வர பிரச்சனை வருமான்னு தெரியல. சரி விடுப்பா, அதெல்லாம் விடுப்பா கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதுதான் உட்காந்துருக்கோம். டேக் போட்டானுங்க நம்பர். அதுவும் இல்லாம இங்க வந்து ஸ்லீப்பர் செல் ஒருத்தர் இருக்காரு தாவேக்காவோட, அவர் பாத்துக்குவாரு.
யாரு கீழே? ப்ரொஃபசர் ஜேடி, ஜாவா எங்க இருக்காரு? ஜாவா இல்ல. ஸ்பீக்கர்லயே இருக்காரு வேற யாரு? ஸ்பீக்கர்லயே இருக்காரு அவர் இப்ப பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாரு டீம் கூட. தானோஸா? ஒன்னதான் சொல்றாரு அக்கி. நீயே திருப்பி யாராவது அவர் பார்த்து ஹோஸ்டா ஒன்னதான் தான் இருக்காரு. சொல்றாரு. கோவஸ்ல ஸ்பீக்கர்ல இருக்கிறவருக்கு ஒருத்தர் அவர் கூட ப்ளூடூத் விடுங்க யாரோ. பேந்தர் காட்டா பண்ணிட்டு இருக்கு. ஆமா பேந்தரா? பேந்தர் ஒன்லி வந்து டிவி கேல ஒன்லி கேர்ள்ஸ் கூட தான் இப்பதான் பேசுறது. அதான். சங்கீதா, அப்புறம் டிவி கே உமன் விங்கு, அவங்களோட தான் பயங்கரமா உருண்டு. பிரியா, அப்புறம் இன்னும் 2 அதுல lady. ஒருத்தங்க அந்த போட்டாங்கடா அக்கி, டிவிகே கேர்ள்ஸ் டிஎம்கே பாய்ஸ் மேக்ஸ் பெஸ்ட் பேர்னு. அதே யாரோ ஒருத்தர் போட்டாங்களே, யார்? ஜாவா தான் நினைக்கிறேன். டிஎம்கே பாய்ஸ் அண்ட் டிவி கே கேர்ள்ஸ் மேக் தி பெஸ்ட் பேர். இருக்குது. என்ன கூட தான் டெய்லி கிச்சு ஓம்பு எடுத்துட்டு இருக்கான். அவன்கிட்ட நான் என்ன டெய்லி பதில் சொல்லிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். கிச்சுவா இருந்தா நானே அவாய்ட் பண்றேன்டா. அப்படி என்ன நீங்க சங்கீதாட்ட கண்டீங்கன்னு சங்கீதா அவாய்ட் பண்ணாம டெய்லி ரிப்ளை பண்றீங்க? ரொம்ப அறிவாளியா பேசுறாங்களோ பார்த்தா அப்படி தெரியுது. லாஸ்ட்ல அது ஆமோ ப்ளூடிக் இருக்குது. நம்ம அதாவது அப்பதான் வந்து நம்மளுக்கும் வந்து ப்ளூடிக் கான்வர்சேஷன் பண்ணா நம்மளுக்கு இதுவா இருக்கும். இப்படி வேற ஒண்ணு இருக்கும். ரைட்டு. டெய்லி உங்களுக்கு நான் ஒரு ட்வீட் போடுறேன், நீங்க எனக்கு பண்றீங்க. ஓகே கேனோ உனக்கு வந்து உங்ககிட்ட அனிதா தான் பண்ணுவா. இவனுங்க இந்த கும்பலா இருந்தா பார்த்தா ட்ரிகர் ஆயிடுறானுங்க. ஓகே, ரீச்டு உதயண்ணா ஆஃபீஸ் ட்வீட். இல்ல யாரு? உதயனாவா? ஆமா, அவங்களோட டீமுக்கு போயிடுச்சு. கதிர் நான் அவங்கள மேல எடுத்துட்டேன் அப்படின்னு. கணேசனை தயவு செஞ்சு கிராக் ரிப்ளை எல்லாம் கமெண்ட்ல போடாதீங்க, டேக் பண்ணாதீங்க. நானே கிராக்க மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன். காலில இருந்து அதே பார்த்து ஒரு மாதிரி வெறுப்பாயிருச்சு. அதை வேற டேக் பண்ணி வேற கொடுக்குறீங்க ஒரு ரிப்ளை. இல்ல எனக்கு ஒண்ணுக்கு ஒரு மாதிரி தான் இன்னும் கிராக் கிட்ட கேட்கல, மத்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. கடுப்பாவது மானிங்க. எல்லாம் கேட்டேன், எல்லாம் நான் மியூட்ல போட்டேன். அந்த வேர்டே இல்ல மியூட்ல அக்கி, போட்டேன். எனக்கு எதுவும் காமிக்காது. என்னன்னா அது பதில் சொல்ற விதம் இருக்குது பாத்தியா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. அது உண்மை. அது கரெக்ட் தான். இல்ல அக்கி, நான் வந்தது பிளாக்குக்காக. இவரு போடுற ட்வீட் எல்லாம் அந்த அம்மா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதான். அந்த அம்மா போடுற ட்வீட்ல தான் இவன் போய் உட்காந்துட்டு இருக்கான். இவன் நோட்டிபிகேஷன் வச்சு முதல் ட்வீட்டா போய் கமெண்ட் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவன் வந்து அப்படியே எப்படி உல்டாவா சொல்றான் பாரு. சரி, கூட்டி கழிச்சு பார்த்தது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். விடுங்க. இந்த பக்கம் இருந்து அங்க போனா அந்த பக்கம் இருந்து இங்க வந்தா என்ன? ஜெகதீசன் பேசுறாரா? அதான் சொல்லிட்டாரு. ஜெகதீசன் அது பேசுறாரா? கேட்காது. ஜெகதீசன் கீழே போயிட்டு வாங்க, நான் கேட்கறேன். கீழே போயிட்டு வாங்க. இல்ல, பேந்தர் உதனா ஸ்பேஸுக்கு பேச வந்தாங்க. இவங்க தானே ஒரு நைட்டு பரணி ஏதோ சங்கீதா ஸ்பேஸ் வந்தாங்களா? கீழே போயிட்டு வர சொல்லுங்களா? ஏங்க இது எப்ப எனக்கு தெரியாம எப்ப நடச்சது? நீ பாட்டு டிஎல்ல உருட்டிட்டு இருக்கிற, இங்க இவர் தலையா பாத்துட்டு இருக்காரு வேலையை இல்லையா? உனக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம். பரணி மேலாதிக்க தகவலை சொல்லுங்க. அது சொல்லுங்க பரணி, என்னன்னு சொல்லுங்க. யோ, அன்மியூட் பண்ணி பேசியா? பரணி நான் மியூட்ல இருக்கீங்க. அதுக்கு என்ன? கால் என்ன ஸ்பேஸ்? யாரு வந்தா? ஏன் ஸ்பேஸ் டிவிக்கு வந்தால் மைக் தரப்படும் சொல்லி ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தோம்யா. உடனே வேகமா ஒரு நைட் ஒரு 10 இருக்கும். திடீர்னு ஸ்பேஸுக்குள்ள இல்ல டிவிக்கே வந்தால் மைக் தரப்படும் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஆக்கி இருந்த. எப்ப நடந்தது? ரொம்ப நாள் முன்னாடிச்சா? எனக்கு ஞாபகம் இல்ல, சத்தியமா இது அக்கி எனக்கே ஞாபகம் இல்ல. ஆனா பரணிக்கு அன்னைக்கு ஏதோ வயது எரிஞ்சிருக்கு மட்டும் இப்ப தெரியுது. ஞாபகம் இல்ல. ஏயா நீ தான் எங்களுக்கு யாருன்னு தெரியாது. நீ தான் அவசரப்படாதீங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவசரப்படாதீங்க தான் சொன்ன.
நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இதை விட்டுலாம் ஆமா ஆமா ஏதாச்சும் ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாங்க. சொல்லுங்க தேனஸ். யாரு தேனஸா? யார் பேசுனது? டேலஸ் எல்லாம் பேச விடாதே, அவன்லாம் புட்டி மாத்துறவன். யாரு பொட்டி மாத்திருக்கான்னு கதிர் ஏதோ பரணி சொல்லும் போதுதான் பேசுறீங்களா? தெரியுது. இல்ல நானும் அதுக்குதான் மேல வந்தேன். அதுக்காட்டி ஜெகதீஷ் சொல்லிட்டாரு. பிளாக் பந்தர் போய் போய் அங்க டேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. பொய் சொல்றான் பிளாக் பந்தர் வந்து. நான் அந்த அம்மா தான் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ட்டு. அரப்பன் பேசுறது கேட்கல. போய் டிஎல் பாருங்க, நான் ஆம்பளை பத்தினியா. அரப்பன் பேசுனது கேட்டுச்சா உனக்கு? இப்போ எல்லாருக்கும் ஒரு வாட்டி பதில் சொல்லணும்ல. தெரியாதனமா கேட்டுருச்சு. தெரியாதனமா கேட்டுருச்சு. இப்போ நெருப்புல இறங்குவா. இருங்க, கதிர் பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்றேன். கேக்குதுங்க? ஹலோ, கேக்குது. கேக்குது ப்ரோ, பேசுங்க. பொறுமையா பேசுங்க, யாருக்காவது கேட்டுற போகுது. கதிரு இல்லங்க, வீட்டுல இருந்தாங்க பேசுறேன். என்ன யாருக்கு இருக்கு? என்னன்னா இப்போ ஸ்லோவா கேக்குற. ஹலோ, யாருக்கா கேக்குதா? ஆனா பேச கொடுங்க பேண்டாரு. இருங்க, கதிர் பேச. இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்பேஸ்ல வந்து அந்த டிவிகே ஸ்பேஸ்ல வந்து ரன் பண்ணிருந்தாங்கன்னா அந்த இவர் ராஜ்மோகன் அவரை பத்தி யாரோ ஒருத்தர் பேசினாங்க. அதை பத்தி சொல்லணும்னு தான். ஏன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயல போஸ்ட் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்தார் பாத்தீங்களா, அதுல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 வீடியோ போட்டிருப்பாரு திமுக பத்தி எதிர்த்து. ஆக்சுவலா அவருக்கு உண்மையிலேயே ஆம்ஸ்ட்ராங் தெரிஞ்சிருக்குமா, கூட இருந்திருப்பாரு ஒருவேளை ஒரு எதனா போட்டோ கிட்ட எடுத்திருப்பாரு. எனக்குலாம் ஆம்ஸ்ட்ராங் வந்து 96ல இருந்தே தெரியும். அதுல வந்து போட்டு அதுல தான் பப்ளிசிட்டி ஆகி அதால தான் அவருக்கு வந்து போஸ்டிங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேவலமா நிறைய விஷயம் திமுக பத்தி பேசினார் அவரு. ஆக்சுவலா அதுக்கு வந்து ஓகே, இதுல வந்து நம்ம கூட்டணி கட்சியில இருக்கவங்கள சில பேரும் உடனே வச்சுதான் பேசினார் அவரு. அதை பத்தி நான் பப்ளிக் ஃபோரம்ல பேச விரும்பல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக பத்தி ரொம்ப வன்மையா பேசினாரு. ஆக்சுவலா அம்ஸ்ட்ராங்லாம் அவ்வளவு பெரிய ஆழம் கிடையாது. அவர் பெரிய கொள்கை எப்படி சொல்றது காந்தியம் கிடையாது. நம்மளுக்கு எல்லாம் ஃபுல்லா தெரியும். நம்ம அந்த ஏரியால தான் இருக்கோம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும். 10வது படிக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சண்டை போட்டா நாங்க ஆம்ஸ்ட்ராங் டீமை கூட்டு வரட்டோமா, நாங்க வெள்ளாரி டீமை கூட்டு வரோம்னுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இவனெல்லாம் கூட்டு கொள்கை பரப்பு செயலரா போடுகிறான் பாத்தீங்களா, இதை விட ஒரு கேவலமான கட்சி வேற எதுவுமே இருக்காது. அதுதான் நான் சொல்லணும்னு இதுல வந்து அவங்க எல்லாம் அதுலயும் அவனுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமா இருந்திருக்குல்ல கதிர். நீங்க தாடி பாலாஜி பாருங்க, அவசரப்பட்டு எல்லாம் குத்திக்கிட்டான். அதை விட இவன் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ஏதோ ஒன்று மேக் பண்ணிருக்கான். அது ஒரு அறிவா தெரிஞ்சிருக்கு விஜய்க்கு வந்து. கரெக்ட் தான். அது அந்த ப்ரொஃபஷனல் வந்து பாத்தீங்கன்னா திமுக திட்டுறது தான் அந்த ப்ரொஃபஷனல். அது வந்து அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அத பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். நான் இதை கம்ப்ளீட்டா மறுக்கிறேன். நான் திமுகவை திட்டுறதுக்குன்னா நீங்க யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல திட்டினதுக்காக கொடுக்கறது. இவனுக்கு ராஜ்மோகனுக்கு ஏன் வந்து நீங்க போய் முழுக்க முழுக்க அவரோட வீடியோவை ஆம்ஸ்ட்ராங் அப்புறம் ஃபுல் வீடியோவை பாருங்க. அவரு போட்டிருக்க எல்லா வீடியோவையும் முழுக்க முழுக்க டிஎம்கே அகேன்ஸ்டா தான் போட்டிருப்பாரு. எல்லா வீடியோ நான் பாத்துட்டேன். யாரு உனக்கு எப்படியா தெரியும்? ஏங்க நான் அந்த ஏரியால இருக்கிறேங்க, நான் அந்த தெருவுல இருக்கேன். எனக்கு வந்து அவர் யாரு என்ன இவன் எங்க இருந்திருப்பான்? இவன் அந்த தெருவுல இருந்தானா? அவன் அங்க இருந்தானா? நம்மளாம் தெரியுமா? இவங்களாம் எனக்கு 98ல 99 2000ல இருந்தே தெரியும் ஓரளவுக்கு. யாரு யார் ஆளு, வெள்ளரவி கூட யாரு இருந்தாங்க, இது ஆம்ஸ்ட்ராங், இதெல்லாம் நம்மளாம் அந்த ஏரியால வந்து அப்படியே பழக்கப்பட்டு வந்தவங்க. இவங்கெல்லாம் சும்மா எதனா ஒண்ணு வந்து அந்த அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் வீடியோல அப்படியே பேசுறது, ஒரு இது தேசியம் இது அதுன்னு அப்படியே பார்க்கும்போது என்னடா இது அநியாயமா பேசிருக்கீங்க, நியாயமே இல்லையா? கவுண்டமணி ஏதோ ஒரு படத்துல ஒரு பொணம் விழுந்துரும், அங்க போய் கட்டி பிடிச்சு அழுவான் தெரியுமா? ஏதோ ஒரு போராட்டத்துல இவன் என் கூடயே வந்தாயன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு படத்துல போய் கட்டி பிடிப்பான ஒரு படத்துல ஒரு பணத்தை போய், அந்த மாதிரிதான் இவனுங்க எல்லாருமே ஆம்ஸ்ட்ராங் அப்புறம்
அவனை யாருன்னே தெரிஞ்சிருக்காது அதுக்கு முன்னாடி. திமுக ஏதோ ஒண்ணு கிளப்பி அதுதான் விட்டு அரப்பன். இவனுங்களா போயிட்டு எனக்கும் அதான் அநியாயமாகுது. இவங்கலாம் அவங்கள அதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாங்களா? இல்ல பேசி இருப்பாங்களா? அப்பெல்லாம் கிட்ட கூட போயிருப்பேனே. ஏன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து ஃபுல் வந்து இவங்க வந்து ஜெயிலு இந்த வாழ்க்கையில வந்து இருந்திருப்பாங்க. அந்த மணிவண்ண வந்து கேட்பான், யாருப்பா அவரு, உனக்கு ஒரு ரொம்ப பழக்கமா? அதான் இந்த நாய் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரிதான். அதான் அது இல்ல கதிர், நானும் அத பெரம்பூர் குளத்தூர் ஏரியா தான். ஒண்ணுமே இல்ல, மைக் ஆன் பண்ணிட்டு எங்க மாமா கிட்ட திரும்ப போய் கூட்டுவேனா 1990 80 இருந்து எல்லாம் மேட்டரும் சொல்லுவாரு அந்த ஆம்ஸ்டாங் ரவுடி பயலை பத்தி. ஃபுல்லாவே யோகி அப்படியே புனித பட்டம் கட்டுறானுங்க அப்படியே சும்மாவே. ஏன் ரங்கநாதன் அவரு நம்ம இப்ப இன்னைக்கு கரண்ட் எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் கூட இந்த ஒரு நம்ம கண்ணெடுக்க பாத்துக்கிறோம். எவ்வளவு பாத்துருக்கோம். ஆனா இவங்க பேசும்போது நம்மளுக்கு எனக்கு என்ன தெரியுங்களா, இது சோசியல் மீடியா இப்பதானே அது வளர்ந்து வந்த டைம். இந்த 2015க்கு அப்புறம் தான் பெரிய வளர்ச்சி. இவங்க இதுல வந்து பெரிய பிம்பத்தை கட்டும்போது என்னடா இது அநேகமா இருக்குது, இப்படி ஏமாத்துறீங்களே எல்லாம் அப்படி எப்படி தெரியுமா, திருப்பி எம்ஜிஆர் காலத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. எம்ஜிஆர் வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த சோசியல் மீடியா இல்ல, இருந்தான்னு வச்சுங்களேன். அப்போ வந்து கிளீனா தெரிஞ்சிருக்கோம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ராஜ்மோகன் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் போட்டதுக்கு நான் ஸ்ட்ராங்கா வேற ஒரு காரணம் சொல்றேன். இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு தாவேக்கார அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆஹா நல்லா திமுக எதிர்க்கிறாரு அதனால போடு அப்படின்லாம். மாநாடு தாவேக்கா மாநாடு நடந்த போது ஒரு பொண்ணை கொண்டு வந்து ஆங்கரிங் பண்ண வச்சாங்க. அந்த பொண்ணு கத்திக்கினே இருந்துச்சு, காது கிளிய கத்திச்சு. ஓகேவா? அப்ப எடுத்த முடிவு தான் நம்ம கட்சிக்குன்னு ஒரு நிரந்தர ஆங்கர் ஒன்று தேவை அப்படின்ற போதுதான் யாரை கூப்பிட்டா கட்சிக்கே இருக்கிற எல்லா மீட்டிங்கு மாநாடுல இனிமே ஆங்கர் யூஸ் பண்றது யூஸ் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம புஷி ஆனந்த் இருக்காரு. தம்பி இறங்கு, தம்பி நண்பா இறங்கு நண்பா அப்படின்னு சொல்றது. இப்போ அடுத்த ஆங்கர் ஒன்று தேவைப்படுது கட்சிக்குன்ற போதுதான் ராஜ்மோகன் பேர் அடிபட்டிருக்கும். பரவாயில்ல நல்லா பேசுறாரு இவர், நமக்கு நல்ல எலிவேஷன் கொடுப்பாரு, ஏதோ ஒரு வீடியோ போட சொன்னா இவரே போட்டுருவாரு, தளபதி அவர்கள் கடந்து வந்து அப்படின்லாம் போட்டுருவாரு, அப்படியே ஆங்கரிங் சேர்த்து பண்ணிடுவாரு அப்படின்னு. அப்படி முடிஞ்சா தேவைப்பட்ட நியூஸ் டிபேட்லயும் போய் கலந்துப்பாரு. அதனால இவர் தான் இல்ல கரெக்டான ஆளு. உண்மையிலுமே அதனால இவர் அதுக்கு கூப்பிட்டு வாங்க ஆக்சுவலா ஹக்கி சொல்றது. இன்னொருத்தரம் போட்டியில் இருந்தார் தெரியுமா, நம்ம டபுள் டக்கர் ஐயானவன். அவரு தான் வந்து ஆக்சுவலா இந்த கொள்கை பரப்பு செயலாளருக்கு போட்டியா இருந்தாரு ராஜ்மோகனுக்கு வந்து. ஆக்சுவலா இது ஒரு ரெண்டே இதுதான், இவன் போயிட்டு தளபதி தளபதினு பேசியிருப்பான். அவர் வந்து சொல்லுங்க சொல்லுங்க தம்பி அந்த தம்பின்னு பேசியிருப்பாரு. இவன் என்ன நம்மள தம்பிங்கிறான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருப்பானுங்களா. சின்ன ட்ரிக்கு தான். இவனுக்கு வந்து அறிவாளியா இருக்கணும், இந்த மாதிரி வந்து அரசியல் அனுபவம் இருக்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவனுக்கு அடிமையா எவன் இருப்பான் அதை பார்த்துதான் செலக்ட் பண்ணிருப்பானுங்க அவனுக்கு. ஹரிஷ் பேசுங்க பேசுறது. அது மாதிரி ஹக்கி இவங்க இந்த ஸ்கூல்ல பேனா கொடுக்குறாங்க இல்ல, போய் வெளியே நின்று எக்ஸாமுக்கு நாங்க வந்து இது பண்றோம்னு சொல்லிட்டு, அது எந்த அரசு பள்ளியா இங்க கொடுத்து பார்த்திருக்கியா? எல்லாம் பிரைவேட் ஸ்கூல் தான். அரசு பள்ளிக்கு இங்கே தான் எனக்கு கணக்கு தெரியாதா? எனக்கு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். தெரியல. பேசலாமா? பேசுங்க பேசுங்க. பேசுங்க பேசுங்க. ஆக்சுவலாக இவனுக்கு பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இந்த சங்கி கும்பல் பண்ணுவானுங்க தெரியுங்களா? இந்த டிவிக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இந்த சங்கி கும்பல் பண்ணுவாங்களா, முஸ்லீம்ஸ் பார்த்தாங்கன்னா பின்னாடி வண்டி கத்துறது, கொலைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணுறது, மேலேருந்து கள்ள தூக்கி அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கர்நாடகால இந்த ஹிஜாப் பிரச்சனை வரும்போது ஒரு பொண்ணு ஸ்கூல் வரும்போது பின்னாடி கத்திட்டு வந்தானுங்களே, அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் தான். ஆனா அதை விட இது மோசம். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஆக்சுவலா சொல்ல போனா அந்த வீடியோ நமக்கு ஒரு தாட்டி மேல திருப்பி திருப்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்கா இருக்கு, டிஸ்டர்ப் பண்றது அந்த பையனை பார்க்கும்போது.
இவனுங்க எப்படி சர்வசாதாரணமா இருக்கிறானுங்க. அதுவும் வந்து குடிச்சு போகும்போது கடைசியில அந்த பொண்ணுங்களும் சில லேடிஸ் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து அவங்க நீங்க என்ன வேற கட்சிக்காரங்களா என்னமோ இதை கேக்குறாங்க. அவங்க இல்லங்க நான் போறேங்க ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலா இது வந்து அவங்களுக்கு ஒரு மைலேஜ் ஏத்துற விஷயம். நிக்க வச்சு பேச வச்சு நாங்க பண்றோங்க, எங்க இது மாவட்ட செயலாளர்கிட்ட கூட்டு போறோங்க, பொதுச் செயலாளர்கிட்ட சொல்றோங்க, நீங்க வாங்க உங்க பையனுக்கு ஏதாவது உதவினா நாங்க பண்றோங்க, பண்ணிக்கலாங்க அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி இவனுங்க இன்னும் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா இவனுக்கு மூஞ்சி இந்த டிவில வந்திருக்கும் நல்ல விதமா. அதை செய்யறது கூட அறிவு இல்லாதவனுங்க ஒண்ணுலாம். அறிவு இல்ல, ஒரு பப்ளிக் இது கிடையாது, சென்ஸ் கிடையாது, சிவிக் சென்ஸ் கிடையாது. ஒரு பொது பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஒரு கட்சி வந்துட்டானுங்க, தொண்டர்ன்றானுங்க, செயலாளர்ன்றானுங்க, பொறுப்பாளர்ன்றானுங்க. அப்படி மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நாளைக்கு எப்படி போய் ஓட்டு கேட்பானுங்க. இவனுங்க எலெக்ஷன்னு நீங்க எலெக்ஷன் வரைக்கும் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. எனக்கு அது அந்த எலெக்ஷன் அளவுக்குலாம் எனக்கு கொண்டு வர வேண்டியது இல்லை. இவனுங்களா நான் ஒரு எலெக்ஷன் பார்ட்டியாவே பார்க்கல. நம்ம இது ஒரு சைக்கோ கும்பல். இது அந்த அந்த லெவல்ல தான் அது ட்ரீட் பண்ணும். இது தேர்தலில் நிக்குது, ஜெயிக்குது, தோக்குது, எவ்வளவு வாங்குது, 8% இதெல்லாம் பேசி இனிமே வேஸ்ட். இவனுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் பேசவே தோணல எனக்கு. இது ஒரு சைக்கோ கும்பல். இது விஜய் திரும்ப அதாவது படம் நடிக்க போனாதான் கொஞ்சம் டேமேஜ் கம்மியா இருக்கும் இந்த நாய்களால நம்ம சமூகத்துக்கு. இல்ல இந்த நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க. சொல்லுங்க. இல்ல கணேஷ்க்கு தான். நாங்க எதுக்கு போய் ஓட்டு கேட்கணும்? ஓட்டு எங்களுக்கு தானா வந்து உழுவும். அந்த மென்டாலிட்டி தான் இருக்கானுங்க அவனுங்க. ஆனா அக்கி வேற ஒரு நான் என்ன டிஃபரெண்ட் சொல்றேன், சொல்லு இல்ல சொல்லு. அப்படி கரெக்ட் தான் நீங்க சொல்றது மாதிரியே அவனுங்க அப்படியேதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ ஓட்டு கேட்க தயவு செஞ்சு வெளியே வந்துடாது. உனக்கு ஓட்டு போடுறோம், நீ நீ வந்தாதான் பிரச்சனை. நீ உள்ளே இருந்துரு. விஜய் அண்ணன் மூஞ்சிக்கு ஓட்டு தானா விழுந்துரும். அது நீ நம்பிட்டு வீட்டுல உட்காந்துரு. வர்ற ஓட்டு வரட்டும். ஏன்னா உன் மூஞ்சிக்காலாம் எவனும் ஓட்டு போட போறது கிடையாது. நீ ஒரு ஆளுமை இருந்து நீ யாரு, நீ உன் ஏரியால என்ன பண்ணிருக்க, நீ பண்ண ரவுடிசத்துக்கும் நீ வந்து இப்ப நீ பண்ணத டிவில இப்ப பண்ற சேனல்ல இந்த 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 ஆக்ட் எல்லாம் பார்த்து உனக்கு ஓட்டு போடுறது கிடையாது. எப்படியும் விஜய் அண்ணன் தான் என் மூஞ்சி, விஜய் ஃபேஸ் தான் எங்க இது. அவர் சிரிப்பு ஸ்மைலிங் தானே பேசிட்டு இருக்கிற. நீ வீட்லயே உட்காந்துரு. தயவு செஞ்சு வெளியே தயவு செஞ்சு வந்துடாத. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கிரியேட் பண்ணாத. மக்களுக்கு துன்பு இடையூறு ஏற்படுத்தாத. வீட்லயே உட்காந்துரு சமத்தா. இல்ல ஆனா எனக்கு உங்க ஒரு ஜெனுவின் டவுட். ஒரே ஒரு செகண்ட் சாரி. எனக்கு ஒரு ஜெனுவின் டவுட் யா சக்கி. அவன் கட்சியில அவன் நல்லவன் கெட்டவன், நல்ல கொள்கை கெட்ட கொள்கை அதெல்லாம் விட்டுரு. அவன் கட்சியில அரசியல் தெரிஞ்சவன் எவனாவது ஒத்தன் இருக்கானா? ஒரே ஒரு பேர் ஏதாவது இருந்தா சொல்ல. டிபெண்ட்ஸ். நீங்க அரசியல் ஆர்எஸ்எஸ் நிர்மல்குமார். அதான் டிபெண்ட்ஸ். நீங்க அரசியல் எதை டிபெண்ட் பண்றீங்கிறது இருக்கு. நீங்க மக்கள் பிரச்சனை எப்படி அணுகணும், எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும், அது எப்படி ஒரு ஒரு பிரச்சனையை வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணும், டிபேட் பண்ணும் அப்படின்றதான் நீங்க அரசியல்னு நீங்க டிபெண்ட் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு மயிரானும் கிடையாது அந்த கட்சியில. பட் நீங்க வந்து கட்சியில எப்படி வந்து ஆள் சேர்க்கறது, எப்படி வந்து கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு மாஸ் காமிக்கிறது, எப்படி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, எப்படி ஃபேக் நியூஸ் பரப்புறது, எப்படி ட்விட்டர்ல மாஸ் காட்டுறது, டேக் அட்டென்ட் பண்றது, இதெல்லாம் தான் அரசியல்னு நீங்க டிபெண்ட் பண்ணீங்கன்னா இல்ல நான் அதுக்கு நிறைய எப்படி ஆட்கள் இருக்காங்க. முதல்ல என் அறிவு கண்ண சபரீஷ் திறந்துட்டான். அது வேற விஷயம். பட் நான் எப்படி டிஃபைன் பண்ணேன்னா அதுல வந்து ஏதாவது இதை பண்ணா மக்களுக்கு பிடிக்காது, இதை பண்ணா மக்களுக்கு பிடிக்கும், இதை நம்ம பண்ணணும், இதை நம்ம அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக எவனாவது இருக்கானா? இல்ல அந்த கட்சியில இருக்கிறதெல்லாம் என்னன்னா இதை பண்ணா தளபதிக்கு பிடிக்கும், இதை பண்ணா தளபதிக்கு பிடிக்காது அப்படின்ற ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க. மக்களை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது ஒன்றும் இல்லை, நான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு ஹெல்ப் கேட்டு போனவங்க ஒரு பொதுஜனமாக வேலை, அவங்க எந்த கட்சியும் இல்லை, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது திணிக்கிறானுங்களே, நீ 200 ஊப்பி தான், 200 காசு வாங்கிட்டு தான் பேசுறேன்ட்டு. அதுதான் அவங்க அரசியல் புரிதல். 200 நீங்க வாங்கிட்டு பேசுங்க, அவங்களுக்கு எதிராக பேசுனீங்கனாலே 200 வாங்கிட்டு பேசுறீங்கன்றது தான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு. இல்ல நேத்துக்கு அந்த அறிக்கை விட்டான்ல பெரியாரை பத்தி முரண்பாடுலாம் போட்டு, அட்லீஸ்ட் இது இந்த மாதிரி ஒரு அறிக்கை இப்ப தேவையில்லை, நீ வந்து எதையும் கருத்து சொல்ல வரல, இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தனை கூட வச்சுக்கலையா அவன்? அப்படி ஒருத்தர் இல்லைண்ணா. போனவன் யார் யாருன்னு பாருங்க. ஓகேவா? முஸ்லிம்களை வந்து தாக்குனவன். ஓகேவா?
இந்த ட்விட்டர்ல வந்து பொய்ய பரப்புனவன். 2வது வந்து சங்கராச்சாரியார் நல்லவன்னு சொல்லுவாரு. ஓகேவா? புசி ஆனந்த் வந்து என்ன ரகம்னு நமக்கு தெரியாது. அந்த ஆளு கடைசியா தான் தெரியும் அவன் யாருன்னு. என் விசுவாசம் அப்படின்ட்டு என்னைக்கு முதுகுல குத்த போறான்னு தெரியல. அவனுங்களே சொல்லிட்டு இருக்கானுங்க ரொம்ப நாளா. அது என்னடா பிஹேவியர் மேல பார்கெட்ட அந்த அந்த ஆர்டிஸ்டும் குழந்தை அந்த அம்மா என்ன கேக்குற கேள்விக்கு ஒண்ணு பதில் சொல்லி ஏதோ பண்ணி என்னடா அது பிஹேவியர். எரும மாடுங்க எவ்வளவு வயசு? 40 35 வயசு 45 வயசு எரும மாடு வயசு ஆகுது. இன்னும் அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறது இந்த ரசிக குஞ்சுங்களுக்கு. இவனுங்க அடுத்த வருஷம் இவனுங்களை எப்படிதான் சமாளிக்க போறோமோ தெரியல. பப்ளிக்ல என்னென்னலாம் பண்ண போறானுங்களே எனக்கு ரொம்ப இவனுங்களை நினைச்சாதான் எரிச்சலா ஆகுது. பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல புடிச்சு உள்ள போட வேண்டியதான் இவனுங்கள. 4 பேர் உள்ள புடிச்சு தூக்கி போட்டா ஒரு 10 பேர் அடங்குவானுங்க. உண்மையா சொல்றேன். கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கையே வைக்கிறது எனக்கு என்னன்னா, தெரிஞ்சு இதுவே வந்து அபியூஸ்ல வரும் சபா. இது அந்த அம்மா கம்ப்ளைண்ட் ஆமா கொடுத்தாங்கன்னா இதுவே கூட எஸ்பெஷலி இல்ல அந்த அடுத்து பையனுக்கான ஸ்பெஷல் ஆக்ட் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. தேடினா கண்டுபிடிக்கலாம். இல்ல இப்ப அவன் அந்த நம்பரே அம்மா கிடைச்சிருச்சாக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்து அது. அரெஸ்ட் பண்ணோம்னா என்ன சொல்லுவானுங்க? பயந்துட்டானுங்க, கதறானுங்க, ஆமா பதறானுங்க. டேய் லூசு. பதறானுங்கன்ட்டு மென்டல் தேவையில்லைங்க. பப்ளிக் நியூசன்ஸ் பண்றது, பப்ளிக்கை த்ரெட்டன் பண்றது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறேன்னு ஸ்பேஸ்ல மிரட்டல் விடுறது. ஆனா ஒண்ணு நோட் பண்ணீங்க அக்கி சபரிஸ், அந்த சரத்னு ஒருத்தன் வந்து பேசுறான்ல, அப்படியே அச்சு அசலா வெஞ்சஸ் குரல். லைட்டா கோல்டு வெஞ்சஸ்க்கு வந்துச்சுன்னா அதே குரல் இருக்கும். ரைட்டு. வெஞ்சர்ஸ் தூங்கிட்டாரு. வெஞ்சர்ஸ் ஒரு ராபரியில ஈடுபடுறாரு. இல்லையா, நான் ஸ்கிரீன் பார்க்காம வச்சு பேசிட்டு இருந்தேன். என்னையா வெஞ்சஸ் குரல் வருது, ஆனா கருத்து வேற மாதிரி வருதுன்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்து பார்த்தா இவன் பேசிட்டு இருக்கான். எனக்கு இன்னைக்கு என்னன்னா எமினம் பேசிட்டு இருக்கும்போது நீங்க அந்த ஸ்பேஸ் கவனிச்சிங்களான்னு தெரியல. எமினம் பேசிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சாச்சா இந்த நேரத்தை ஒன்றாக இருந்தா நல்லா இருந்திருக்கும். 2 பேரும் பேரிங் போட்டு செமையா பண்ணுவாங்க. கரெக்டா பார்த்தா எமினம் அவங்க அதே மைக்ல ஒன்றாக செமையா இருந்தது. எமினமும் ஒன்றாக எப்படி தெரியுமா? அதுக்கப்புறமா தனியா ஸ்பேஸ் தொண்டையில காலை வச்சு மிதிச்சிருவானுங்க. இந்த ஆன்சரை சொல்லாம தனி நவரவே கூடாதுறான்னு அது அவனுக்கு இருக்கிற ஒரு பழக்கம். ஆனா நானாச்சும் ரொம்ப அவன் சுட்டுச்சுன்னு வச்சுக்கேன், எனக்கெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் ரொம்ப சுட்டுச்சுன்னா சரி விடு நெக்ஸ்ட் போலாம் அப்படின்னு நான் போயிருவேன். ஆனா அவன் போகவே மாட்டானுங்க. யாரு நீ? இது நாங்க இல்ல நம்பணும். பாருங்க வெஞ்சர்ஸ் போயிட்டாரு பாருங்க. போயிருவாங்க. வெஞ்சர்ஸ் போயிட்டாரு. ஜெகதீஷ் போயிடுறதுக்கெல்லாம் காரணம் நீங்க வெஞ்சர்ஸ் தான். கோச்சுட்டு போயிட்டாரு கோச்சிட்டு ஜெகதீஷ். போயிட்டாரு. இல்ல ஒரு என்ன நீங்க நிமிஷம் எப்படி அவனோட கவர்? பேந்தர், நீ அந்த அவன் பேரு என்ன சித்து ஒண்ணு சொன்னானே கவனிச்சியா? எமினம் நீங்க கூட பரவாயில்லைங்க, பேந்தர் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னோம். எனக்கு வந்து வண்டி ஓடிட்டு நிறுத்திட்டேன் சிரிப்பு தாங்க முடியாம. எமினம் கெட்ட வார்த்தை ஆமாங்க, பேசுறான். நான் அதனாலதான் பல வாட்டி நிறுத்துறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நான் கெட்ட வார்த்தையில திட்டவே மாட்டேன். என்னைக்காவது யாரையாவது நான் வந்து ஒரு ஒரு தேமவனேன்னு போட்டு திட்டி பார்த்திருக்கீங்களா? ஏதாச்சும் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு கூட எனக்கு அவரை லூசு தெரிஞ்சு பண்றீங்க. அப்ப அது என்னது? எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுல அதிகமா கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்தது வந்து எமினம் தான். சும்மா சரளமா விட்டு அடிப்போம். அவனே வந்து கெட்ட வார்த்தை பேச, நீங்க பரவாயில்லைங்க பேக்பந்தர் கெட்ட வார்த்தை பேசுறாரு அப்படின்னா. இல்ல கெட்ட வார்த்தை எல்லாருமே பேசுவாங்க கணேசன். அது ஒரு சாய்ஸ் தான். ஓகேவா, நம்ம பேசணுமா வேணாமாங்கிற முடிவு பேசுவோம், நம்ம தான் எடுக்கணும். ஆனா வந்து நம்ம வந்து டக்குன்னு பேச மாட்டோம். ஆனா எமினம் அப்படி கிடையாது. நீ போடாதே அப்படின்ற அது மாதிரி டென்ஷனானா பேசுறாங்க. டென்ஷனானா பேசிடுவாங்க எல்லாரும். பேந்தருமே பயங்கர நாளா டென்ஷனானா எனக்கு பேசுவாங்க. ஆயிடுச்சு. இல்ல அது சபரிஸ் பந்தர அதுல வாழ்க்கையிலே அதுல சூட்சமத்தை இல்ல, நீங்க he புரிஞ்சுக்கணும். அவெல்லாம் deserves-டா. திட்டத்துக்காகவே He அவர் deserves-டா. உருவாக்கின பீஸ். ஹீ டிசர்வ்ஸ் தான். நான் வாழ்க்கையில திட்டினது தமிழ் பையன் மட்டும்தான். அவனை ஏன் திட்டன்னு வரைக்கும் இல்ல யோசிச்சு. இட் டிசர்வ்ஸ். பட் என்னன்னா நான் வந்து ஒரு இதுவோட இருந்தேன். சரி இனிமேட்டு பேசக்கூடாது. ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசினது ஓகே, அது வேணாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணது. ஆனா அவன் வந்து அன்னைக்கு பெரிய பாஷா பாய் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாம்பேல கொலை பண்ணாரு. இப்போ வந்து திரும்ப எடுத்துட்டாரா இது வாடா என்ன? ஆனா சந்துல இன்னொன்னு நோட் பண்ணியா சபரிஸ், நீங்க இந்த சிட்டு வந்து பேசினது அப்படியே தமிழ் புலவனுக்கு ஒரு புல்லா இருந்துச்சுன்னா அப்படியே அதே ஆமாமா குரல் தமிழ் மாடுலேஷன். தமிழ் புலவன். நான் அன்னைக்கு டே ஒன்னே அது சொல்லிட்டேன். முத நாளே காரு. எனக்கு எனக்கு வந்து ஜெகதீஷன் அவன் வந்து ரொம்ப அந்த விக்டிம் கார்டு எடுத்து என்ன பாப்பான்னு திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி எடுக்கிறான்ல. சாதிய சொல்ல அதே திட்டுறீங்க.
அதுதான் எனக்கு ஒரு அலாதி வேணும்னே இன்பத்தை பண்ணா கொடுக்குது. அது கீழே உண்மையே எனக்கு ஒரு அலாதி இன்பத்தை கொடுக்குது. மத்த எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகுது. சாவுடா அப்படிதான் சொல்லுவேன், பாப்பான்னு சொல்லுவேன், அழுவு அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரு நல்லா இருக்கு எனக்கு எனக்கு அது ஒரு. இல்ல எனக்கு நான் சொல்றேன் அது ஏன் இரிட்டேட் ஆகுது. நாம வந்து அவன் பண்றது ஒரு ரீசனா பண்றான். அவன் அழுதா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவன் வந்து கீழே ஆடியன்ஸ் பாக்குறாங்க, அவங்களுக்கு நான் பதிவு வைக்கிறேன் பாரு, பாத்தீங்களா மக்களே பாத்தீங்களா இப்படிதான் என்ன வந்து கார்னர் பண்றாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஆமா மாதிரி. அது எனக்கு இல்ல எரிச்சலா நான் அதுக்குதான் நான் அதுக்கு பதிய கூடாதுன்னு ஒண்ணு சொல்ல. நான் ஒன்னும் சொல்லியே, நானே ஐயங்கார் தான் அப்படின்னு அது பதிய வைக்க கூடாதுன்னு ஒண்ணு பண்றேன்ல. அது அவனுக்கு வந்து ஐயோ மாறுதே நம்ம வந்து கடைசியா முடிக்கணுமே அப்படின்னு பதத்தை வந்துடும். அவன் நல்லா இருக்காது. போறான்னுவான், அன்னைக்கு இல்ல பேந்தர் அவன் போறான்னுவான். ஐயோ இவனுங்க வேற ஏதாவது நம்ம வாயக்கிழது ஏதாவது ஒண்ணு பேச வச்சிடறானுங்க. நானே ஏன் அதை கரெக்டா சொன்னா சபரீஷ், பல பாப்பாங்க கூட நான் டிபேட் பண்ணியிருக்கிறேன். போகவே மாட்டான். அவனோட கருத்து கடைசியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அவனோட நரேட்டிவ் இருக்கு இல்லையா, அது கடைசியா பினிஷா எண்டிங் நோட்டா இருக்கணும். அது இல்லைன்னா அவன் நகர மாட்டான். இல்ல இன்னைக்கு நடுவில் ஒரு இடத்துல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு அவர் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சு நம்ம இங்கிலீஷ்லயே பேசுவோம் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு ஒரு டிவி டிபேட் இருந்துச்சு. அந்த சங்கி ஒருத்தன் ஒரு கத்திக்கிட்டே இருப்பானே ஸ்ரீராம்னு, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியற உடனே அவர் கார்த்திகை செல்ல கேட்டா இப்ப இங்க யாருக்கு தெரியாதுன்றீங்க அப்படின்னா அப்படியே வாய முடிக்கணும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஆமா இடையில வேற இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தான், இது ஒரு 2-3 வார்த்தை. யாரோ சொன்னாங்க இது இங்கிலீஷ் படிக்க தெரியல தர்மேந்திர பிரதானுக்கு எதுக்கும் உடனே எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும். டேய் மூடுற. நம்ம ஊர்ல தாங்க எப்படி இருக்காங்க. நம்ம மகாராஷ்டிரால ஒரு பெருமாள் கோயில், அது தமிழ் ஆளுங்களா இல்ல தெலுங்கு குரூப் ரன் பண்ணா தெரியல. நான் பாப்பான், தமிழ் பாப்பான் தான் அவன். அவனுக்கு வந்து இவனை மராத்தி ஒரு 65 வயசு 60 வயசு 65 வயசு ஆள் வந்து கையெடுத்து கும்பிட்டு அவன் காலில் விழுந்துட்டு ஏதோ அவனுங்களோட செயல் போல, அது இது போல பழக்கம் போல கும்பிட்டு அவன் போறான். அவன் ஒரு 25 வயசு 30 வயசு யங்ஸ்டர் அந்த பாப்பான். அவன் வந்து அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு போறானுங்க. இதெல்லாம் கேட்டா வந்து இதுதான் மராத்திஸோட பழக்கம், இப்படிதான் வந்து அவங்க கையெடுத்து இது பண்ணுவாங்க சொல்லி ஒரு கலாச்சார உருட்டுறானுங்க. சின்ன பையன் 25 வயசு பையன் ஒரு 65 வயசு ஆளு காலில் விழுறான், கையெடுத்து கும்பிடுறான், என்னமோ பண்றான் அவன். என்னதான் சொல்றது தெரியல. இப்ப ஏன் தெரியுமா டாஸ்மார்க் இது திரும்ப திரும்ப நோன்றானுங்க ஜெகதீஷன? நம் நண்பர் தான் ஒருத்தர்கிட்ட டிஎம் பேசிட்டு இருந்தேன். கேக்குதா ஜெகதீஷன? கேக்குது அவரு கேக்குதுன்னு தெரியலையே. உங்களுக்கு எல்லாம் கேக்குது. ஜெகதீஷன என்ன ஊ கொட்டினா குறைஞ்சா போயிருவா? கேக்குதியா நான் மேல ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லு. போனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தானே நீ என் ரிப்ளை கொடுத்தா. சொல்றேன் கேளுங்க. கேளுங்க என்னன்னா, இந்த செந்தில் பாலாஜி ஏன் இந்த டாஸ்மார்க் மேட்டரை வந்து எடுக்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி வெளியே வந்தார்ல, வெளியே வந்ததுமே இங்க அண்ணாமலை போஸ்டர் எல்லாம் கோயம்புத்தூர்ல குறைஞ்சு போச்சு. செந்தில் பாலாஜி போஸ்டரா இருக்கு. இந்த எலெக்ஷன்கள்ல செந்தில் பாலாஜி உள்ள ஏதாச்சும் பண்ணலன்னா கொங்குல இவனுங்க ஒரு சீட் எடுக்க முடியாதுன்னு பயம் வந்துருச்சு. ஹோஸ்ட் இருக்கியா? கனெக்ஷன் இஷ்யூ வருது. அது மேல போட்டு அப்ப நான் பேசுறது உனக்கு முக்கியம் இல்லல்ல? எனக்கு முக்கியம் இல்ல. நான் பேசுறது சரிங்க, என்ன இப்போ போஸ்டர் கம்மி ஆயிடுச்சு, அவ்வளவுதானே, விடுங்க அவ்வளவுதான். ஒரு லைன்ல முடிக்க வேண்டியது ஏன் ஒண்ணு ஜெகதீஷ் சொல்லுங்க. ஐயோ அக்கி நீ குறுக்க வராதையா? அந்த எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், நீ ஏன் குறுக்க வர? சங்கீதாவை பத்தி பேசும்போது மட்டும் உங்களுக்கு ஜெகதீஷ் அண்ணா பேசுறது காதுல விடல, இப்ப மட்டும் நீங்க பேசுறது கேட்கணுமா? அக்கியன கேட்க மாட்டேது யாரு? சங்கீத கெளிவியாது, கம்முன்னு இருக்கியா? வேய வேற புடுங்காதே, அப்புறம் இது வேற விக்டிம் கடை எடுத்து போடுவாங்க உங்க பார்த்து கேள்வின்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஏரியா சரத் வந்திருக்காரு, பேசுவார் இருங்க. யாரு எங்க? ஸ்பீக்கர்ல காட்டுது எனக்கு. அதான் ஜெகதீஷ் அண்ணனோட 3 வயசு பெரிய பொண்ணுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? பொம்பளை ஜெகதீஷ் அண்ணன். அந்த மேல போட்ட ட்வீட் ஆக்கி பார்த்து இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, திருப்பி படிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நல்லா இருந்தது, நானும் பார்த்தேன்.